ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் தொக்கு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேங்கிற ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதோட தோலை கட் பண்ணி பல்ப்பு மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அது சீட்ஸோடய நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் பல்ப் விழுதுகளை எடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. விதைகளும் நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ், மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் சாம்பார் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சாம்பார் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஏன்னா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆகும், சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதுக்காக எகெயின் கவர் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலையோ இல்லைனா கொத்தமல்லி தலையோ தூவி கார்னிஷ் பண்ணி சர்விங் பேனில் சர்வ் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்டைல் குக்கிங். தேங்க்யூ.